ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் எ சிந்து. ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு வளங்கள் நலங்கள் எல்லாம் வந்து சேர என்னோட குக்கரக்கோ சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ கொஞ்சம் வந்துட்டு வேஷம் போட்டிருக்கனே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அட்டன் பண்ணணும். ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் க்ரூமிங் மை செல்ஃப், ரைட்? ஸோ கொஞ்சம் வந்துட்டு க்ரூம் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் க்ரூமப் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி. இல்லைன்னா நான் ஃபேஸ் வாஷ் மட்டும்தாங்க பண்ணுவேன். சீரியஸாக வீடியோ எடுக்கும்போது ரொம்பலாம் நான் மேக்கப் பண்ணிட்டலாம். ஐ யூஸ்வலி நாட் வேர் டூ மச் ஆஃப் மேக்கப். சும்மா சிம்பிளாக இப்போ கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சும்மா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக மேக்கப் போட்டிருக்கேன். கொஞ்சம் லிப்ஸ்டிக் அதிகமாக போச்சு. ஸோ எனிவே வீடியோக்குள்ளே நம்ம போகலாங்க மக்களே. ஸோ நான் வந்துட்டு நேற்று கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாகி தூங்கிட்டேங்க மக்களே. ஸோ நான் வந்துட்டு நைட் வந்துட்டு ரொம்ப நேரம் என்னால் முழிச்சிருந்து என்னால் வீடியோ பார்க்க முடியல. ஸோ வந்து பார்க்குறேன், டிஎம்மில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, அக்கா நீங்கள் பார்த்தீங்களா 2 பேரும் கமருதீனும் பாரும் வந்துட்டு பேச்சப் ஆயிட்டாங்கன்னு. அடக்கடவுளை இதப்படா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீடியோ பார்க்குறப்போ ஓ மை காட். ஸோ அவர் என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எபிசோடில் வந்துட்டு என்ன வந்துட்டு பாரு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பிகாஸ் பாரு வந்துட்டு நம்ம வந்துட்டு பாருவை பற்றி நான் அதிகமாக நல்லா பேசியிருக்கேன். பட் பாரு வந்துட்டு சில விஷயங்கள் மைன்யூட்டாக தப்பு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றியும் நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4th டாஸ்கில் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. ஸோ அவர் வந்துட்டு நம்ம கமருதீன் சார் வந்துட்டு வெல் பிளே அப்படின்னு சொல்லிட்டு வருவார் இல்லையா, கை கொடுக்கறதுக்கோ என்னத்துக்கோ. அந்த இடத்துலயே அந்த பையனை கட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போயிருக்கணும். பட் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹக் பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் தப்பு என்ன தெரியுமா? 5th டாஸ்க் முடிஞ்சப்போ 5th டாஸ்க் வந்துட்டு முடிஞ்சப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொடியை வந்து அடிச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அது பார்க்குறக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு பாரு. ஸோ சீரியஸ்லி நாங்கள்லாம் வந்துட்டு இவ்வளோ மெனக்கெட்டு வீடியோ போட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சு. பட் திஸ் இஸ் த நியூ இயர், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மோர் டென்ஷன். அண்ட் ஆல்சோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2 விஷயம் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வந்து அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நைட் எல்லோரும் தூங்கின நேரத்தில் நீங்கள் வந்துட்டு பேசினில் பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருக்கிறப்ப ஐயா வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு, சாரி பாரு நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டீங்க, நல்லா தான். இவ்வளோ தப்பு பண்ணிட்ட, இவ்வளோ வார்த்தை விட்டுட்ட, எப்படி கொஞ்சமாவது வந்துட்டு நீ வந்துட்டு கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் வந்து எப்படி இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு இப்படியெல்லாம் சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் விடவே இல்லை. சாரு 2 மணி நேரமாக சாரி கேம் விளையாடுறாரு. தென் வந்துட்டு பெட்ரூமில் பாரு படுத்ததுக்கப்புறம் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிற அப்படி, அதாவது வந்துட்டு பாரு வந்துட்டு கேட்குற அப்படி, இந்த வீக்கெண்டில் வந்துட்டு இஷ்யூ தெரியக்கூடாதுன்னு தானே நீ எங்கிட்ட வந்து பேசுகிற, கொஞ்சமாவது பழகின பொண்ணு, கொஞ்சமாவது அந்த மனசில் என்ன இருக்கா, அவ்வளோ அசிங்கப்படுத்துகிற அப்படின்லாம் கேட்குற அப்படி. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குதாமா. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? தோப்புக்காரன பனிஷ்மெண்ட்டாமா. மக்களே இதை பார்க்குறக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இரிட்டேட்டிங்காக தானே இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், என்னாலேயே முடியல. ஒரு பொண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அது என்னது அப்படிங்கிறதான் என் கேள்வி. ஸோ ஒரு கமெண்ட் படித்தேன் ஆக்சுவலி, நார்சிஸ்ட் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் நார்சிஸ்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு சொல்கிறேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் நான் படித்தப்போ நார்சிஸ்ட் பிஹேவியர், அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு லவ் ப்ளூமாகவும் அதுக்கப்புறம் எல்லா ப்ளேமும் தூக்கி ஆப்போசிட் பார்ட்னரில் வந்துட்டு போடுறது. அந்த நார்சிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பையன் பொண்ணும் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணும் பையனும் நல்லா லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. தென் வந்துட்டு ப்ளேமை தூக்கி எல்லாமே வந்துட்டு அந்த பொண்ணு மேலே போடுறது. அந்த பையன் வந்துட்டு ப்ளேமை தூக்கி பொண்ணு மேலே போடுறது. அதுக்கப்புறம் மறுபடியும் சாரி வந்துட்டு சொல்கிறது, மறுபடியும் வந்துட்டு பேச்சப் ஆகுறது, பிரேக்கப் மல்டிபிள் டைம்ஸ் ஆகிறது. தென் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஹர்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது வந்துட்டு மன்னிச்சிருவங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு பேர் தான் நார்சிஸ்ட். அவன் தான் நார்சிஸ்ட் ஆக்சுவலி, ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த பொண்ணுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணணும், நம்மளை வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டானே, கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் மறுபடியும் இந்த பொண்ணு போய் உழுகுதே, ஏன்டா இவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க.
பட் அக்கார்டிங் டு மீ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, அவன் ஸ்டில் கேமாக தான் இதை பார்க்குறோன்னு தவிர்த்து உண்மையாலாம் அந்த பொண்ணை லவ்வே பண்ணலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எந்த ஒரு பையனும் லவ் பண்ணுற ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு அசிங்கமாக திட்ட மாட்டான், அந்த மாதிரி கெட்ட வார்த்தையிலே பேச மாட்டான். பட் ஸ்டில் ஹீஸ் பிளேயிங் எ கேம். தட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். பட் இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, இவன் கேம் தான் விளையாடுறான் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணு மேலே என்ன தப்பு இருக்குதுன்னா, எவ்வளோதான் அவன் திட்டுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குற அதாவது விட்டு கொடுக்குற ஒரு மனசு. அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா குவாலிட்டியும் இருக்குது. நல்லா கேம் விளையாடுது, ரூடாக வந்துட்டு யார் பேசுனாங்களோ அதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ண தெரியுது, போல்டாக இருக்க தெரியுது. தென் வந்துட்டு ஆட்டிடியூட் காமிக்கிறவங்களுக்கு திருப்பி ஆட்டிடியூட் காமிக்க தெரியுது. பட் இவன் அப்படிங்கிறதுனால அவங்களோட ஆட்டிடியூட் கம்மியாகுது. இதை நாம் என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த பொண்ணு உண்மையாக இருக்குது, அவன் ட்ரூவாக இல்லை. நான் ஒன்று சொல்லட்டா? ஸோ ஃபார் ஷோர் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவன் வெளியே போனாலும் இந்த பொண்ணுக்கு தேவைங்கிற அளவுக்கு இவன் யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விட்டுருவான். இதுதான் நடக்கும். பட் இந்த பொண்ணு வந்து தெரியுது சில விஷயங்கள், இவன் வந்துட்டு நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கான், இவன் வந்துட்டு கேம் ப்ளே பண்ணுறான், வீக்கெண்டு வருது, இதெல்லாம் கேட்குறா. பட் ஏன் பேச்சப் ஆகுற பாரு? யூ டூ ஹாவ் பெட்டர் லைஃப். நோ, சி நான் லைஃபுக்காகவும் பேசுகிறேன், கேமுக்காகவும் பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு உனக்கு தேவையே இல்லையே. சி ஐ எம் ஆல்சோ 30+. நீயும் ஒரு 30+ தானே ஒரு பொண்ணு, நீ வந்து 30. ஓகே, அந்த அரோரா வந்துட்டு 24 சம்திங். அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூடவா உனக்கு இருக்காது? அவள் எப்படி பேசுகிறா, அவள் கரெக்டாக கவனிக்கிறா. நீ வீக்கெண்டு வருது, ஸோ அதனால தான் நீ வந்துட்டு இவ வந்துட்டு பாருக்கிட்ட போய் பேசுகிறான் கமருதீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கரெக்டாக தானே சொல்கிறா? சாண்ட்ரா அவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாங்களே, சாண்ட்ரா வந்துட்டு அவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாங்களே, இல்லை இது வந்துட்டு செட் ஆகாது, நான் உன் தங்கச்சி மாதிரி, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் சொன்னா கேளுன்னு அவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாங்களே பாரு. என்ன ஆச்சுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது உங்களோட போல்டு. நீங்கள் இருக்கிற ஆட்டிடியூடுக்கு இவன் தேவையா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு? இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் எ குட் சாய்ஸ். அண்ட் ஆல்சோ யுவர் கேம் ஆல்சோ இட்ஸ் நாட் எ குட் ஃபார் மீ ஆல்சோ அண்ட் ஃபார் அவர் பாரு ஃபேன்ஸ் ஆல்சோ அப்படிங்கிறது தான் என்னோட இது. பட் எனக்கு சாண்ட்ரா பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் சாண்ட்ரா இன்னைக்கு ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. கமருதீன் ரொம்ப டார்கெட் பண்ணுறான் சாண்ட்ராவை. அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அப்போ நீங்கள் நின்றுக்கணும்ல பார்வதி. எனக்கு அதை பார்க்குறப்போ ரொம்ப அக்லியாக இருந்துச்சு. யூ டூ போத் ஆர் பிளேயிங் வித் அதர் கண்டஸ்டன்ஸ், எஸ்பெஷலி சாண்ட்ரா. என்ன பண்ணாங்க சாண்ட்ரா? அவங்களுக்கு நல்லதை தவிர்த்து அவங்க என்ன நினச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் டூ ராங் பிளே அண்ட் பார்க்குறக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலி டிஸ்கஸ்டிங். Anyway, I felt very ashamed to support in this issue actually. இந்த இஷ்யூவில் உங்களுக்காக நாங்கள் நின்னது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷேமிங்காக இருக்குது. ஸோ எனிவே பார்க்கலாம் மக்களே, இன்னும் எப்படி கேம் ப்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஒப்பீனியனை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then, this is Sindhu. Bye, take care all.